நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆல்ரெடி வந்து நம்ம மாறனை வந்து போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரோமோவில் பார்த்துருப்போம்ல. அது யார் கேஸ் கொடுக்காங்கன்னு பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் தாங்க கேஸ் கொடுத்துருக்காரு. அதாவது மாறன் மேலே போய் ராமச்சந்திரன் வந்து போலீஸில் கேஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இவங்க இருக்காங்களே வீடு, அவங்க வீட்டில் வந்து நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க, வா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு வீரை வந்து ஒத்துக்க மாட்டேங்காங்க. விடு, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ கேஸ் கொடுக்க மாட்டேங்க, நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி கேட்காங்க. அதெல்லாம் இல்லை, கேஸ் கொடுத்தாப்புல என்ன நடந்துட போகுது, நம்ம ராமச்சந்திரன் சாரோட மானம் தான் போகும், அவருக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம கண்மணியோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாடி, அவர் வந்து ரொம்ப நல்லவர், நம்ம குடும்பத்துக்காக நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, நம்ம போய் கேஸ் கொடுத்து அவர் வந்து தலை குனிஞ்சு நின்றக்கூடாது, அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, அந்தளவுக்கு போயிட்டீங்களா, ஒரு ஒரு தருதலை பெற்றதுக்கு அவரும் அவமானப்பட்டுத்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், என்னடி பேசுகிற, 1000 இருந்தாலும் அவர் உன்னோட மாமனார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவங்க வாயை வந்து அடைச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம மாறன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. போகிற வழியிலே யாரோ அவங்க மேலே கல்லை கொண்டிடுறாங்க. யாரா அது, வீட்டுக்குள்ளே வரல, அதுக்குள்ளே நம்ம மேலே கல்லை கொண்டிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம இவங்க வள்ளி தான் கல்லை கொண்டு எரிஞ்சிருக்காங்க. டேய், இங்கே வாடா, எதுக்குடா வீட்டுக்கு வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்த, வீட்டுக்கு வரக்கூடாதா, என் வீட்டுக்கு நான் வராமல் யார் வருவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, போய் வீரா கூட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை, அவெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டா, நீ என்ன ஈஸியாக போய் கூட்டுற சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. நீ ஈஸியாக வரமாட்டானா, நீ அவளோட காலில் விழுந்து கையில் விழுந்து கூட்டு வாடா, எப்படியாவது அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் காலில் விழுந்தாலும் சரி, கையில் விழுந்தாலும் சரி, அவள் வந்து என் கூட வரவே மாட்டா, சரியா, என்ன பண்ணாலும் குட்டிக்கரணம் போட்டாலும் வரமாட்டா, அவள் வந்து ரொம்ப வீம்பு பிடிச்ச, உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படித்தான்டா இருப்போம், அவள் கழுத்தில் தாலி கட்டினா அவள் கோவமாக தான் இருப்பாள், நீ ஏதாவது பேசி அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வா, வீட்டுக்குள்ளே நீ வந்தால் தான் 2 பேர் வந்தால் தான் உள்ளே விடுவேன், இல்லைன்னா நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் போகிறேன், எனக்கு சாப்பாடு போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சாப்பாடு போடவா, சாப்பாடெலாம் போட முடியாது, போய் உன் மாமியார் வீட்டில் போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மாறனை வந்து வள்ளி வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. நம்ம மாறன் வந்து யோசிக்காரு, என்னடா இங்கே வீட்டில் விட மாட்டேங்காங்களே, சரிம்மா வீரா போய் பார்த்து பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டில் போய் வெளியில் நின்றுட்டு வீரா வீரான்னு கத்துறாங்க. உடனே வேகமாக வந்து பிருந்தா வராங்க. வாங்க மாமா, இப்போ தான் வந்தீங்களா, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன பிருந்தா நமக்கு ஃபுல் சப்போர்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் மாமா, அவங்கள பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கண்மணி வந்துடுறாங்க. ஏய் பிருந்தா, வீட்டுக்குள்ளே போடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து பயந்து போய் வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போய் வீரா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா வெளியில் வாக்கா, மாமா வந்திருக்காரு, வாக்கா பேசுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வீரா வந்து அமைதியாகவே இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ராமச்சந்திரனை காட்டுறாங்க. அவர் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார். நான் ஒரு ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஒரு கல்யாணம் நடக்கிற நேரத்தில் ஒரு கல்யாண பொண்ணுகிட்ட வந்து தேவையில்லாமல் ஒருத்தன் வந்து தாலி கட்டிட்டான், அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது சார், இதெல்லாம் மிகப்பெரிய க்ரைம் ஆச்சே, யாருன்னு சொல்லுங்கள், முட்டி தட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அங்கே போலீஸ்கார் வந்து ஒரு ரைட்டரை கூப்பிட்றாங்க. ரைட்டருங்க வாயா, சார் சொல்கிற டீட்டெயிலாக எழுதிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு, பேர் வந்து மாறேன், அவங்க அப்பா பேர் வந்து ராமச்சந்திரன், காவேரி டெக்டைல்ஸ் ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சார் என்ன சார் உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் என் பையன் தான், என் பையன் இப்படி பண்ணால் அப்புறம் என் பேரை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்ன இருந்தாலும் உங்கள் பையன் தானே, கூப்பிட்டு வச்சு பேசலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை சார் பேச சொல்கிறீங்க, அவனை வந்து நான் தலை மூடிக்கிட்டேன், ஒழுங்காக நீங்கள் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வைக்கிறீங்களா, இல்லைன்னா நான் வேறு ஏதாவது பெரிய ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி சார் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், ஒழுங்காக ஆக்ஷன் எடுங்க, அந்த பிள்ளை வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஆக்ஷன் எடுங்க, யாருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதே அளவுக்கு இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ராமச்சந்திரன் வந்து போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளே விடாமல் வந்து நம்ம மாறனை வந்து கண்மணி வந்து வெளியில் வச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த முகத்தோடு நீ இந்த வீட்டுக்கு வந்த, எங்கள் அண்ணனை கொண்டுட்டு என் தங்கச்சி கழுத்தில் தாலியை கட்டிட்டு இங்கே வந்திருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணி நான் சொல்கிறத கேளுங்க, நான் வந்து ஒரு நல்லதுக்கு தான் கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நல்லதுக்கு நீ கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அந்த அரவிந்த் வந்து ரொம்ப கெட்டவன், சொல்கிறத கேட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, நீ நல்லவனாக காட்டுறதுக்காக அவனை கெட்டவன் சொல்லிக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் நல்லா நம்ப முடியாது, நீ அந்த வீட்டை விட்டு வராத, வீட்டிலே வாசலே முடிக்காத, முதல்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் வீரா கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனையும் அந்த இடத்துல வந்து கண்மணியோட அம்மா வந்துடுறாங்க. வாங்க தம்பி, ஏன் தம்பி இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அம்மா ஒரு உண்மை இருக்குமா, அதை இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன், அது நீங்களே ஃப்யூச்சரில் வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க, வீரா கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி வீரா போட்டு வந்து கேட்டு பார்க்காங்க. நம்ம கண்மணியோட அம்மா வந்து வீரா கிட்ட வந்து கேட்காங்க, வீரா வாடி, வெளியில் வாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்க்காங்க. அவங்க வந்து வீரா வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. வந்தவொடனே வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், நீ தானே மாறன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னாலாம் வர முடியாது சார், எதுக்கு சார் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே,
உன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒழுங்காக வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் கேஸ் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அதெல்லாம் ஸ்டேஷனில் வந்து சொல்கிறேன் வாடான்னு சொல்லிட்டு இழுக்க பார்க்காங்க, கையை பிடிச்சிடுறாங்க. ஓ போலீஸ் கையவே நீ பிடிக்கிறியா, இவன் கையில் ஹேண்ட் கப் மாட்டி இழுத்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம மாறனை வந்து கையில் வந்து விலங்கு மாட்டி இழுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு பிருந்தா வந்து அக்கா மாமா வந்து போலீஸ்காரங்க இழுத்துட்டு போகிறாங்க, வேண்டான்னு சொல்லுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே பேச உம்முன்னு இருக்காங்க. அதுக்கடுத்து இழுத்துட்டு போன பிறகு வந்து நம்ம மாறன் கண்மணிக்கிட்ட வந்து நம்ம வீரா வந்து கேட்காங்க, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீதானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் எது கொடுக்க போகிறேன், நான் எல்லாம் கொடுக்கல, நான் தான் கொடுத்துருக்கணும், ஆனால் வேறு யாரோ ஒரு புண்ணியவான் கொடுத்துட்டான், நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கண்மணி போயிடுறாங்க. அடுத்து உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நம்ம மாறனை வந்து எல்லாமே கலட்டு சொல்கிறாங்க. விலங்கு கலட்டு, நீ கையில் மோதிரம் காப்பு எல்லாத்தையும் கலட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கலட்டிட்டு போலீஸ்காரங்க வந்து கேட்குறாங்க, எதுக்குடா நீ வந்து அந்த பொண்ணுக்கு எடுத்து தாலி கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த மாப்பிள்ளை வந்து ரொம்ப கெட்டவன், அது மட்டும் இல்லாமல் நான் லவ் பண்ணேன், அதனால தான் தாலி கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ லவ் பண்ணிவிட்டா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தாலி கட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை சார் அந்த பொண்ணே லவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இனிமேல் லவ் பண்ணும்ல அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. போலீஸ்காரங்க டப்புன்னு ஒரு கன்னத்தில் அறைய விட்டுறாங்க. ஏன்டா இங்கே வந்து கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறினத்துக்கு ஜெயிலுக்குள்ளே அடைச்சிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.